ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம் 18 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 19ஆம் பகுதி. பாரில் சூர்யா குடிச்சிட்டு அளவுக்கு அதிகமான குடிபோதையில் நண்பர்களிடம் தன் மனசில் இருக்கிறதெல்லாம் பேச ஆரம்பித்தான். உங்களுக்கு தெரியாது, நான் அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டு நிச்சயம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் ஆசைப்பட்டு நிச்சயம் செஞ்ச சுப்ரியா வேற ஒருத்தனை விரும்புகிறேன்னு என்கிட்டயே சொல்லிட்டா மச்சான். அதுதான் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியலடா. இந்த கல்யாணத்தை என் மூலியமாகவே நானே தடுத்து நிறுத்திட்டாலும் அவளை என்னால் சுத்தமாக மறக்க முடியும்னு தோணலை. அவளோட ஞாபகமாகவே இருக்குடா. இத்தனைக்கும் அவளை பிடிச்ச உடனே அவளை பற்றி அவள் வேலை செய்கிற ஆஃபீஸில், அவள் வீட்டுக்கு பக்கத்தில், அக்கம் பக்கத்தில் எல்லார்கிட்டையும் எனக்கு விசாரித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. அவள் நல்ல பொண்ணு தான். அவள் அக்கா ஓடி போனதுக்காக அவளோட குடும்பம் அவளை எங்கேயும் வெளியே அனுப்பாமல் யார்கிட்டையும் பேச விடாமல் தான் உள்ளேயே வச்சு வளர்த்துருக்காங்க. காலேஜுக்கு கூட அவளை அனுப்பலை. அப்புறமா காலேஜுக்கு அனுப்பியிருக்காங்க, வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போவும் அவளை கண்காணிச்சிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பாருடா, இப்படி இருந்தும் கூட அவள் வேறு யாரையோ ஒருத்தனை விரும்பியிருக்கான். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு என்கிட்டயே ஃபோனில் அவள் தைரியமாக சொல்லிட்டான். அவன் மட்டும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது செத்தாண்டா, என் கையால் தான் அவனுக்கு சாவு என்று கூறி மறுபடியும் ஒரு சரக்கு பாட்டிலை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான் சூர்யா. குடித்து விட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பித்தான். சுப்ரியா மற்ற பொண்ணுங்க மாதிரியெல்லாம் இல்லைடா. நான் பொண்ணு பார்க்க போன போதும் சரி, நிச்சயதார்த்தத்தின் போதும் சரி, அவள் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கலடா. நானே அவக்கூட நெருங்கி பேச போனாலும் அவள் என்கிட்ட பேசலடா. எல்லா பொண்ணுங்களும் என்னை தேடி நெருங்கி வந்தப்போ நான் நெருங்கி விரும்பி போய் பேச ஆசைப்பட்ட ஒரே பொண்ணு சுப்ரியா தான். அவள் என்னை விட்டு விலகி பேசாமல் போயிட்டான். நான் அவளை எப்படிடா இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுப்பேன்? என்னால் முடியலடா. அவளை தவிர இன்னொரு பொண்ணு நான் எப்படிடா திரும்ப மனசால் நினைப்பேன்? அதுக்கான வாய்ப்பும் எனக்கு இதுக்கப்புறம் கிடைக்கணும்னு தோணலடா என்று சொல்லி அந்த குடி போதையிலையும் அழ ஆரம்பித்தான் சூர்யா. நண்பர்கள் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் பேசி பார்த்தும் கூட சூர்யாவின் புலம்பல் நிற்கவே இல்லை. மறுபடியும் சுப்ரியா என்று அவளை பற்றியே மறுபடியும் புலம்ப ஆரம்பித்தான் சூர்யா. மச்சான், அவன் மேலே நீ இவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன்டா நீயே உன்னை பற்றி தப்பாக சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்ட என்று சூர்யாவிடம் சண்டை போட்டார்கள் நண்பர்கள். என் ஆசையை விட அவளோட ஆசையை நிறைவேற்ற தான் நான் இப்படி செஞ்சேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவள் வேற ஒருத்தனை மனசால் நினச்சிட்ருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. என் கையாலேயே அவள் கழுத்தை நெரிச்சு கொண்டுடு வேண்டாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவ என்னை மட்டும்தான் நினைக்கணும், என் மேலே மட்டும்தான் அவள் ஆசையாக இருக்கணும். அவளோட மனசு ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருக்கணும். என் கூட அவள் பாசமாக குடும்பம் நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக தான் சுப்ரியா இருப்பான்னு நினச்சி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, விடுடா மச்சான். கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு அவளை பற்றி தெரிஞ்சுதேன், அதுவே எனக்கு போதும். நான் இப்போ வேதனைப்படுறதெல்லாம் இன்னொருத்தனை விரும்புகிறேன்னு சொன்ன அந்த சுப்ரியா மேலே நான் எப்படிடா ஆசைப்பட்டேன்? எனக்கு அதான்டா ஒன்றுமே புரியல. எத்தனையோ பொண்ணுங்களை நெருங்கி போகும்போதே அவளை பற்றிய ஒரு எண்ணம் எனக்கு தோணும். ஆனால் நான் கடைசி வரைக்கும் சுப்ரியா நல்ல பொண்ணு தான்டா நினச்சேன். இப்போ கூட சுப்ரியாவை பற்றி என்னால் தப்பாக எடை போட முடியலடா. என் வாழ்க்கையிலே ஒரு பொண்ணை நான் தப்பாக எடை போட்டது சுப்ரியாவோட விஷயத்தில் மட்டும்தான். நான் அவளை பார்த்த உடனே அவள் நல்ல பொண்ணுன்னு நினச்சேன்டா. இப்போ கூட அவள் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக இருப்பான்னு என்னால் நினச்சி கூட நினைக்கவே முடியல என்று கூறி மறுபடியும் சரக்கு ஆர்டர் செய்த சூர்யாவை அவன் நண்பர்கள் வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு வெளியே வந்தார்கள். போதும் சூர்யா, போதும். நீ புலம்புனதெல்லாம் போதும். நீ குடித்ததும் போதும்.
வா முதல்ல வீட்டுக்கு போகலாம், கொஞ்ச நேரம் வீட்டில் தூங்கி ரெஸ்ட் எடு, நாளைக்கு வந்து பார்த்து பேசிக்கொள்ளலாம் என்று கூறி வலுக்கட்டாயமாக சூர்யாவை அவன் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். சூர்யாவும் கடும் போதையில் மயக்கத்திலேயே வந்தான். ரவிச்சந்திரனும் வைதேகி முதலில் கீதாவின் வீட்டுக்கு சென்று அவளிடம் விவரமாக பேசிய பிறகு சூர்யாவின் வீட்டுக்கு வந்தார்கள் ரவிச்சந்திரனும் வைதேகி கீதா. அவர்களை பார்த்தவுடன் என்ன என்று புரியாமல் சரி வந்தவர்களை வரவேற்று வாங்க என்று சொல்லி அவர்கள் உள்ளே உட்கார வைத்தாள் பூர்ணிமா. ஏதோ சண்டை போட தான் நேரடியாக வந்திருக்கிறார்கள் என்று மிகவும் பயந்து கொண்டு அவர்களே பேசட்டும் என்று அமைதியானாள். சூர்யா திருமணத்தை நிறுத்திவிட்டு இவர்கள் மறுபடி இங்கு வந்ததுக்கான காரணம் அவர்களே சொல்லட்டும், அவர்கள் சொன்ன பிறகு நாம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கொள்ளலாம் என்று பூபதியும் அமைதியாக இருந்தார். வைதேகி தான் முதலில் பேசினார். தப்பாக எடுத்துக்க வேண்டாம் பூர்ணிமா, ஏதோ ஒரு ராங் ஃபோன் கால் வந்ததுனால அந்த ஃபோனில் சொன்னதை கேட்டு நான் நம்பி தான் கீதா கிட்டே அளவுக்கு அதிகமாக சண்டை போட்டு திட்டேன். அந்த கோவத்தில் கீதா நேராக அவங்க வீட்டுக்கு வந்து திருமணத்தை நிறுத்த சொல்லி இருப்பாள். மற்றபடி எங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துக்கொள்ள மிகவும் விருப்பம்தான். அந்த ஃபோன் காலை நாங்கள் இப்போது நம்பலை என்று சொன்னாள் வைதேகி. இதை கேட்டவுடன் பூர்ணிமாவின் முகம் மலர்ந்தது. நல்ல வேலை சொன்னீங்க, நான் இந்த விஷயத்தை என் தம்பி சூர்யா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தயங்கிக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே வந்து உங்கள் விருப்பத்தை சொல்லிட்டீங்க என்று கூறி சந்தோஷப்பட்டார். பூபதியும் தன் பங்குக்கு மன்னிக்க வேண்டும், தவறு எங்களின் மீதும் உள்ளது. இந்த பெண் ரீனா இப்போது யாரும் மற்ற பெண்ணாக இருப்பதால் தான் சூர்யா இவள் தந்தையிடம் பட்ட கடனுக்காகத்தான் இவளை இந்த நிலைமையில் வெளியே அனுப்ப விடாமல் எங்கள் வீட்டிலே எங்களுடனே தங்க வைத்திருக்கிறான். மற்றபடி சிறு வயதிலிருந்தே சூர்யாவும் ரீனாவும் ஒன்றாகத்தான் நல்ல நண்பர்களாக பழகி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தான் தவறுதலாக புரிந்து இந்த மாதிரியான பொருளைகளை கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று பூபதியும் சொன்னார். மற்றவர்கள் சொல்கிறபடி உண்மையிலே இருவருக்கும் தொடர்பு இருந்தால் இப்படி ஒரே வீட்டில் தங்க மாட்டாங்க. இந்த பொண்ணும் சூர்யாவுக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க சம்மதித்திருக்க மாட்டாள். நாங்கள் தான் கொஞ்சம் யாரோ சொன்னதை கேட்டு தடுமாறி போயிட்டோம். அக்கா தங்கை மற்றும் தன் தோழியை நன்றாக பார்த்து கொள்ளும் சூர்யா நாளை திருமணம் செய்து கொள்ளும் என் மகள் சுப்ரியாவையும் நன்றாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்போ பரிபூர்ணமாக வந்துவிட்டது என்று மகிழ்ச்சியாக சொன்னார் ரவிச்சந்திரன். அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தத்தின் பேசிக்கொண்ட மாதிரியே வர்ற முகூர்த்தத்திலே திருமணத்தை சிறப்பாக நடத்திவிடலாம் என்றாள் வைதேகி. சரி, உங்கள் விருப்பப்படியே நீங்கள் எப்போதும் போல உங்கள் திருமண வேலைகளை பாருங்கள். என் தம்பி சூர்யா வந்தவுடன் எங்களின் சைடிலும் நாங்கள் எங்களுடைய திருமண வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்று பூர்ணிமா சொல்லி கொண்டிருக்கும் போதே சூர்யாவை அழைத்து கொண்டு கேட்டுக்கு வெளியே வந்து நின்றார்கள் நண்பர்கள். சூர்யா கடும் போதையில் இருந்ததால் அவனால் நடக்கக்கூட முடியவில்லை. இதனை பார்த்த பூபதி சட்டென்று வெளியே ஓடி சென்று சூர்யாவை தாங்கி பிடித்து கொண்டார். என்னடா இவன் இப்படி பட்ட பகலையோ குடிச்சிட்டு வந்திருக்கான், பொண்ணு வீட்டிலேருந்து வேற ஆளுங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவன் வேற எப்படி வந்து நிற்கிறான் என்று அப்படியே அவனை மாடிப்படியின் வழியாக மேலே அழைத்து சென்றார் பூபதி. இதனை உள்ளே இருந்தவர்கள் கவனிக்கவில்லை. சரிங்க, நாங்களும் போய் திருமணத்திற்கான வேலைகளை கவனிக்கின்றோம் என்று கூறி வெளியே சென்று விட்டார்கள் ரவிச்சந்திரனும் வைதேகியும். கீதா மட்டும் ஏற்கனவே சூர்யா உள்ளே வந்த நிலைமையை கவனித்ததுனால் அப்பா மாமா நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சூர்யாவின் வீட்டிற்குள் வந்தார். அதற்குள் சூர்யாவின் போதையை தெளிய வைக்க எவ்வளோ முயற்சி செஞ்சும் அவன் மயக்கத்திலே இருந்ததுனால அப்படியே அவன் அழைத்து சென்று அவனுடைய அறையில் கட்டில் படுக்க வைத்தார்கள் பூபதியும் நண்பர்கள். என்னப்பா இது, இத்தனை நாட்கள் இல்லாமல் இன்று இந்த அளவுக்கு அதிகமாக குடித்திருக்கிறான் என்று பூபதி கேட்க நண்பன் ஒருவன் காரணத்தை கூறினான். என்ன, அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு போன் செய்து திருமணத்தை நிறுத்த சொன்னது இந்த சூர்யா தானா? ஏன் இவன் இப்படி செஞ்சான்? இந்த சூர்யாவுக்கு புத்தி ஏன் இப்படி போகுது என்று பூர்ணிமா கோவப்பட்டார். அதையெல்லாம் நீங்கள் அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அக்கா, நாங்கள் வருகிறோம் என்று அனைவரும் வெளியே சென்றார்கள். என்னங்க இவன் இப்படி பண்ணிட்டான், ஏன்னா இவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறானோ கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று அழ ஆரம்பித்தாள் பூர்ணிமா.
அப்போது உள்ளே வந்த கீதா, என்ன இது, இப்படியா பட்ட பகலை யாராவது கொடுத்து விட்டு வருவார்கள்? நல்ல வேலை, என் மாமாவும் எங்கள் அம்மாவும் கவனிக்கலை. அவர்கள் மட்டும் இந்த நிலைமையில் சூர்யாவை பார்த்திருந்தா சூர்யா பற்றி வந்த தகவல்கள் அனைத்தும் உண்மை என்று நம்பி மறுபடியும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருப்பார்கள் என்று கோவப்பட்டார். இங்கே பார் கீதா, ஏன் தம்பியை மட்டும் நீ குறை சொல்லாத. அந்த பொண்ணு சுப்ரியா தான் நிச்சயதார்த்தத்தின் போது அழுது கொண்டே இருந்தாள். ஒருவேளை அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ என்று சூர்யா அவளிடம் பேச முயற்சித்த போது கூட அவள் இவன் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அந்த வருத்தத்தில் தான் என் தம்பி குடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். இதெல்லாம் நீ பெருசு பண்ணாதே என்றாள் பூர்ணிமா. நான் தான் ஏற்கனவே சுப்ரியா பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, அவளை அந்த கட்டுப்பாட்டுடன் அவர்கள் வீட்டில் அவளை வளர்த்திருக்கிறார்கள். அதனால் தான் தன்னை திருமணம் செய்து கொள்ள போகும் சூர்யாவிடம் கூட அவளுக்கு தைரியமாக பேச தைரியம் வரவில்லை. ஏற்கனவே பிறந்த வீட்டில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சவன். புகுந்த இடத்துல எப்படி இருப்போமோ என்ற பயத்தின் காரணமாக கூட அவள் அழுது கொண்டு இருக்கலாம். நாங்கள் தான் அவளை சமாதானப்படுத்தி கொண்டே இருந்தோம். ஆனால் எனக்கு இப்போது மிகவும் பயமாக இருக்கிறது. சூர்யா அப்படி முழு நேர குடிக்காரனாக இருப்பான் என்று நானே நினைக்கவில்லை என்றாள் கீதா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அவன் மனசில் என்ன வருத்தமோ இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நானே அவங்கிட்ட பேசுகிறேன், நீ பயப்பட வேண்டாம் கீதா என்று பூபதி அவளை சமாதானம் செய்தார். ஆமாம் கீதா, இப்போ சொல்லுகிறேன், என் தம்பி சுப்ரியாவை திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை என் மகளை போல் நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கொள்வேன். அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் தரமாட்டேன். என் தம்பி கூட அவள் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினால் அதுவே எனக்கு போதும் என்றாள் பூர்ணிமா. எப்படியோ நான் உங்கள் 2 பேரையும் நம்பி தான் சுப்ரியாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வைக்க விரும்புகிறேன். அது மட்டும் உங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நான் வருகிறேன் என்று கூறி வெளியே சென்றாள் கீதா. பூபதியும் சுப்ரியாவும் பற்றி பூர்ணிமாவிடம் பேச ஆரம்பித்தார். அந்த பொண்ணா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் சூர்யா அவகிட்ட எப்படி நடந்துப்பானோ எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் நீ மட்டும் சுப்ரியாவை விட்டு கொடுத்து விடாதே. அவளை நீ நன்றாக கவனித்துக்கொள். என்னால் முடிந்தவரை சூர்யாவுக்கு நானும் அட்வைஸ் செய்து சொல்கிறேன். 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தவித குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா அதுவே நம்ம அனைவருக்கும் சந்தோஷம்தான் என்று பூர்ணிமாவிடம் சொல்லி கொண்டிருந்தார் பூபதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 19ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.